பகை வந்தா பிரிவினை வரும். அந்த பகை வரும்போது வேதம் சொல்லுகிறது, ஏசா யாக்கோபை கொலை வெறியோடு அவன் என்ன பண்ணா, தகப்பன் இறக்கும் நாள் வரும், அப்பொழுது யாக்கோபை நான் கொலை செய்து என் கோபத்தை நான் தனித்துக் கொள்வேன் சொல்லி ஏசா யாக்கோபை பகைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பை அவனுடைய சொந்த சகோதரர்கள் பகைத்தார்கள். அந்த பகை வந்த உடனே பாருங்க, சொந்த தம்பி கூட பார்க்காம, சொந்த சகோதரன் கூட பார்க்காம கொலை செய்ய ஏசா துணிந்தது போல இந்த யோசேப்புடைய அண்ணன்மார்கள் என்ன பண்ணாங்க, அவனை குடியில தள்ளினாங்க. நல்லா யோசித்து பாருங்க. பொய் பேசுறாங்க, தகப்பன்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க, பொய் வருது பாருங்க. பகை வந்தா என்ன நல்லா வருது பாருங்க, கொலை செய்யற என்ன வருது, பிரியவனை உண்டாக்குறது வருது, ஆவிக்குரிய ஐக்கியம் போயிருது. அது மாத்திரம் இல்ல, அது பொய் வருது. தகப்பன்கிட்ட என்னன்னு சொல்றாங்க, தம்பி செத்து போயிட்டான்பா, ஏதோ துஷ்டம் இருக்கு, அடிச்சவனை கொன்னிருச்சு, வீரண்டு செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட பொய் சொல்லி நம்ப வச்சாங்க பாருங்க. யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் பகையினுடைய உச்சக்கட்ட பாதிப்பு. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது இந்த பகை நமக்கு வேண்டாம். இந்த பகை நமக்குள்ள வந்தா என்ன நடக்குமா? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. பகை விரோதங்களை எழுப்பும். என்ன எழுப்போம்? விரோதம். ஏன் நமக்குள்ள விரோதம் வருது தெரியுதுங்களா? பகை உள்ள ஒளிஞ்சு கிடக்குது. ஒருத்தனுக்கு விரோதம் செய்யணும் என்ன வருதுன்னா, ஒருத்தனுக்கு தீங்கு செய்யணும் என்ன வருதுன்னா, கெடுதல் செய்யணும் என்ன வருதுன்னா, உனக்குள்ள பகை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த பகைன்ற விஷயம் உனக்கு தெரியாத வரைக்கும் இதெல்லாம் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய புதிய ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடிக்கு இந்த பகை உனக்கு பிரிவினை உண்டாக்குது, தடையை உண்டாக்குது. அது மாத்திரம் இல்ல, ரோமர் 8:7 வாசுங்க. ரோமர் 8:7 பக்கம் 215 புதிய ஏற்பாடு. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஆமா, மாம்ச சிந்தை என்னது? தேவனுக்கு விரோதமான. ஆமா, அந்த மாம்ச சிந்தைனா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காரு. மாம்ச சிந்தை என்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகை, விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியவைகளே அப்படின்னு சொல்ல 17 விஷயத்தை சொல்றார். நல்லா கவனிங்க. இதெல்லாம் என்னதுன்னா மாம்ச இச்சை, மாம்ச சிந்தை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் நமக்குள்ள இருக்குமே. ஆனா நல்லா கவனிங்க, நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? தேவனுக்கு பகைஞரா இருக்கிறோம். நல்லா கவனிங்க. பகை அப்படின்னா வெறும் ஒருத்தர் மேல ஒருத்தர் இருக்கக்கூடிய விரோதமான காரியம் மட்டும் இல்ல. அவன் மேல உனக்கு எரிச்சல் இருந்தா, விரோதம் இருந்தா, இதெல்லாம் இந்த 17 லிஸ்ட்ல எது ஒண்ணு இருந்தாலும் அதுக்கு பேர் என்னதான்? பகைதான். நல்லா கவனிச்சுங்க. அப்போ இந்த பகை யாருக்கு விரோதமா இப்ப வருது? நல்லா கவனிங்க. மாம்ச சிந்தை உங்களுக்குள்ள இருக்குமே. ஆனா மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நல்லா கவனிங்க. மனுஷனோட போராடி போராடி இப்ப யார்கிட்ட போராட வந்துட்டோம்? ஏசப்பா கிட்ட வந்துட்டோம். அப்ப பகை நம்ம கிட்ட இருக்குமே. ஆனா என் அன்பு தேவ பிள்ளைகளை, அது எந்த தேவ பிள்ளையும் ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. பகைக்கு இடம் கொடுக்காதீங்க. பகைக்கு இடம் கொடுக்காதீங்க. பகை உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்க பகைக்கு இடம் கொடுத்தீங்க, நீ இப்படி செஞ்சல, நானும் உனக்கு பதில் செய்வேன், உனக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது அப்ப என் முகத்தை நீ பாப்ப அப்படி சொல்லி பகையை உங்களுக்குள்ள வச்சுக்காதீங்க.